ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானே உங்கள் ஜெஸ்ஸி. இப்போ நான் எங்க இருக்கேன்னா என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்ல இருக்கேன். ஸோ இங்க இருக்கும்போது ஒரு விஷயம் மைண்டில் வந்துச்சு. அதை பத்தி பேசலான்னு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அப்படி என்னோட நடந்துட்டு போய் பேசலாம் வாங்க. இன்னைக்கு டாபிக் என்னன்னா ரீல் வர்சஸ் ரியல். இன்னைக்கு நாங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஊர்ல இருந்து நினைச்சிட்டு வார மாதிரியா இங்க இருக்கு. இதை கேட்டாலே எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ அப்படி இங்க எதுவுமே இல்லைன்றத நம்ம இன்னைக்கு பேச போறோம். அப்படி அதுல என்னென்ன வித்தியாசம், அது என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு நம்ம ஊர்ல இருந்து ஃபாரின் கண்ட்ரிய வீடியோஸ்ல பாக்குறதுக்கும் இங்க வந்து பாக்குறதுக்குமான என்ன டிஃப்ரெண்ட்றதான் பார்க்கலாம். நம்ம ஃபாரினுக்கு வாரத்துக்கு ஒரு டிசிஷன் எப்படி எடுத்திருப்போம்னா இன்னொருத்தங்கட லைஃப்பை பார்த்து தான். நம்மளாவே யோசிச்சிருக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் இல்லை. இன்னொருத்தங்க வாழ்றத பார்த்து ஐயோ நம்மளும் இப்படி போய் வாழலாமே, ஓ நம்மளும் இப்படி போய் படிக்கலாமே, ஓ நம்மளும் இப்படி பண்ணலாமே, அந்த மாதிரி தான் நினச்சிருப்போம். அப்படிதான் நானும் நினச்சேன். பட் இங்கே வந்தப்பறம் தான் தெரியுது அப்படி வீடியோவில் பார்க்குற மாதிரி அவ்வளோ சிம்பிள் இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஹாவ் டு டூ. பட் நம்ம செட்டில் ஆகலாம். ஆனால் இட் டேக்ஸ் டைம், ரைட்? அப்போது இந்த நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெதர் வைஸாகவும் சரி, இப்போ நம்மளோட ஊர்லலாம் வந்து ஸ்னோவை நம்ம ஃபோட்டோவில் பார்த்தது எனக்கு ஒரு சாங் ஞாபகம் இருக்குது, புது வெள்ளை மலை பொழிகிறது. அந்த சாங்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து கொட்டும், அவங்க டான்ஸில் ஆடுவாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ ஸ்னோ நம்மளும் விளையாடலாம். இங்கே வந்தால் ஜாக்கெட் இல்லாமல் ஸ்னோவில் காலே வைக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த திங். நம்ம ரியலாக அதை அனுபவிக்கும் பொழுது அந்த அளவுக்கு அது இருக்குமான்னு கேட்டால் இல்லை. மற்றபடி நிறைய ஃபேசிலிட்டிஸ் இருக்குது ஃபாரின் கண்ட்ரிஸில். நம்மளோட கண்ட்ரிக்கு இந்த கண்ட்ரிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை இப்படியே அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி சரியாக பேச போகிறோம்னா, நம்ம எப்படி ரெடி ஆகணும் ஒரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு. ஸோ என்னோட அனுபவத்தில் தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். இது இப்போ ஸ்ப்ரிங்னால இப்போ தானே ஸ்னோலாம் போச்சு, அதால் இந்த இடம் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளையில் சம்மர் நல்லா வரும்போது இதெல்லாம் அழகாக இருக்கும். ஸோ ஒரு நாட்டுக்கு நம்ம போகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கன்சல்டன்சி பார்ப்போம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம், பாஸ்போர்ட் எடுக்கிறது அப்படி இப்படின்னு. எல்லாத்துக்கும் முதல் நம்ம ரெடி பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளோட செல்ஃபை. நம்மளால் ஒரு நாட்டில் போயிட்டு வாழ முடியுமா, அதுவும் தனியாக அண்ட் இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கணும். இன்னொரு நாட்டில் போயிட்டு நம்மளை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், ஃபினான்ஷியலி, மென்டலி, ஃபிசிக்கலி, எல்லா விஷயத்துலையுமே நம்ம அதுக்கு ரெடியாக இருக்குமான்றது பார்க்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து திரும்ப நாட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இங்கே கஷ்டம்னா நம்மளோட மைண்ட் தான் கஷ்டம். த திங் இஸ் நம்ம எதை பழகுறோமோ லைஃப்பில். இப்போ ஊரில் வந்து நம்ம அம்மா பிள்ளையாவே இருந்து வளர்ந்துருப்போம். வெளியில் போயிட்டு நம்மளால் அது சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ வாழ முடியாது இங்கே. ஸோ நம்ம தனியாக வாழ்கிறதுக்கு நம்மளை வந்து ஃபஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கொள்ளணும். இதுதான் நம்ம ரெடி பண்ண வேண்டிய முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது, எந்த வேலையாக இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி. ஏன்னா இங்கே வந்து நம்மளோட ஊர் மாதிரி தொழிலை வச்சு ஜாதியை வச்சு ஒருத்தங்களை வந்து இடம் போட மாட்டாங்க. எல்லாமே ஈக்குவலாக பார்ப்பாங்க மனுஷங்களை. இப்போது ஒரு பெரிய வேலை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் ஒரு நார்மல் வால்மார்ட் க்ரோசரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவனையும் சேமாக தான் பார்ப்பாங்க. அவங்க கொடுக்குற மதிப்பு அந்த மனுஷனுக்கு தான், நாட் ஃபார் த ஜாப். ஸோ அதனால் எந்த தொழில் செய்கிறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஹெல்த் வைஸை நான் பேச விரும்புகிறேன், ஸ்பெஷலி ஃபார் விமன். ஹெல்த் வைஸை பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏனெண்டா நம்மளோட ஊரில் நம்ம சாப்பிட்டு பழகின விஷயங்கள் வந்து இங்கே ஒரே கிடைக்காது. சில பேர் வந்து இங்கே வீட்டில் சமைச்சு அதே மாதிரி தான் சாப்பிட்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அங்கே கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இங்கே வந்து ஃப்ரோசன் மீட்டாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், எல்லாமே. இப்போ ஊரில் வந்து நம்ம சாப்பிடும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ப்ரோட்டீன், நிறைய க்ரீன்ஸ், வெஜிடபிள்ஸ், சீட்ஸ் எல்லாம் சமைச்சிருப்பாங்க. ஒரு பிளேட்லேயே வந்து 4-5 கரீஸ் இருக்கும். இங்கே ப்ரொபாப்ளி வந்து
1 2 கறி தான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். ஒவ்வொரு நாளும் சமைச்சு சாப்பிட கூட நமக்கு டைம் இருக்காது. வேலைக்கு ஓடுறது, ஓடும்போது ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடுறது, அண்டு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது. அப்படித்தான் நானும் வந்த புதுசில் இருந்தேன். அதெல்லாம் எனக்கு அப்போ வந்து காட்டல எஃபெக்ட். ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் அதோட எஃபெக்ட் என்னோட பாடியிலே வர ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து வந்த புதுசில் கண்டதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு அதோட எஃபெக்ட் வந்து இப்போதான் காட்டுது. பாடி வந்து நல்ல வெயிட் போட்டுருச்சு. அண்ட் ஸ்கின்லலாம் நிறைய சேஞ்சஸ். ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஹெல்த்தை கேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கு பிறகு தனியாக வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் தர்றது கஷ்டம். வரதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வராமலும் தடுக்கலாம், நம்மளும் ஒரு ஹெல்த்தி லைஃப்பை வாழ்ந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஹெல்த் வைஸாக வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. வெதர் சேஞ்ச், சாப்பாடு சேஞ்ச், இதுக்கெல்லாம் நம்ம வந்து அடாப்ட் ஆகணும். ஆகும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் லிமிட்டாக இருக்கணும். அந்த டெம்டேஷனை வந்து அவாய்ட் பண்ண பழகிக்கணும். இங்கே வந்து சடனாக எனக்கு வந்து வெயிட் போட்டது. அப்போ நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணப்போ அயன் லோன்னு சொன்னாங்க, வைட்டமினும் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதோட மீனிங் என்னென்னா, நான் வந்து அந்தளவுக்கு சாப்பாடு எடுக்கலை. எல்லாமே ப்ரோட்டீன், ட்ரை த்ரூ அந்த மாதிரி தான். கார் வாங்கினப்புறம் காரில் இருந்துகிட்டே சாப்பிட்டு போகிறது. அப்போ பாடி வந்து வெயிட் போடும் கட்டாயம். அண்டு டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் மட்டுமில்லை, இங்கே வர நிறைய இமிக்ரெண்ட்ஸுக்கு சேம் ப்ராப்ளம், ஸ்பெஷலி ஃபார் விமன். அப்போது வார எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் இமிக்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ளவங்களுக்கு அது வந்து பழக்கப்பட்ட விஷயம். நமக்கு புதுசாக வரும்போது அது புது விஷயம் தானே. அப்போ புதுசாக எல்லாத்தையுமே ஒன்றா இன்டேக் பண்ணும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். இங்கே வந்து கனடாவில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து சம்மர்லேயும் சரி விண்டர்லேயும் சரி நிறைய வாக் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ தான் வந்து நமக்கு விளங்குது. அங்கே நிறைய நடக்கிறது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்களோட பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணதான். ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்பினேன். இந்த பார்க்கில் வாக் பண்ணும்போது இதை பற்றி பேசணுன்ட்டு இருந்துச்சு. அண்டு கனடா வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மனசை ரெடி பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ண தெரியணும், இண்டிபெண்ட்டாக வாழ பழகணும். அண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறது கஷ்டம்தான், பட் அதை மேனேஜ் பண்ண, பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பார்க்கில் நடந்து முடிஞ்சது. இப்போ வாங்க ஸ்மால் க்ரோசரி ஷாப்பிங்கு போகலாம். அது என்னோட செல்ஃப் டயட் பிளானுக்காக சின்ன க்ரோசரி ஷாப்பிங் ஒன்று பண்ணலான்னு இன்னைக்கு இருக்கேன். ஸோ அதுக்கும் போயிட்டு வரலாம் வாங்க. எல்லாத்த விட ஃபன்னி திங்ஸ் என்ன தெரியுமா? வெளிநாட்டுக்கு போனதுமே எல்லா பாஷையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நம்ம ஒன்று பேசுவோம் ஒரு ஸ்லாங்கில். இப்போ ஸ்ரீலங்கன் தமிழ் தான் நான், அதுலேயும் மட்டக்களப்பு தமிழ். ஸ்ரீலங்காவிலே நிறைய ஸ்லாங்ஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவில் உண்டு. அதில் மலையாளிஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளோட கம்யூனிட்டி இங்கே வந்து ஒரு பரந்த கம்யூனிட்டி, மிக்ஸ் பண்ணி தான் பழகி வாழுவோம். அவங்களோட லாங்குவேஜ் அவங்களோட பேசி நிறைய இது வந்து மிக்ஸ் ஆகி நம்ம வந்து ஸ்லாங்ஸ் எல்லாம் நமக்கு மாறிடும். இப்போ நான் வந்து வீடியோவில் சொன்னேன் வாங்கோ, அது வந்து யூஸ்வலாக ஜஃப்னாக்கள் பேசுவாங்க, நாங்கள் வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளை அறியாமலே வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வால்மார்ட்டுக்கு வந்திருக்கோம். சின்னதாக ஒரு க்ரோசரி ஷாப்பிங் பண்ணலாம். First I need avocado paste. avocado paste எடுக்கல. and citrus powder எடுத்துட்டேன், olive oil எடுத்துட்டேன், chia seeds வேணும். அவர்கிட்ட கேட்கலாம். வந்து தனியாக வாழும்போது என்னைய மாதிரி கண்டதெல்லாம் வாங்காதீங்க. ஸோ இப்போ சம்மர் வரப்போகுது, அதனால் வால்மார்ட்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சம்மருக்கு ஏற்ற மாதிரி கிளாத்ஸ் அண்ட் சம்மர் ஸ்டஃப்ஸ், தண்ணியில் போட்டு விளையாடுற அந்த பால்ஸ், இது மாதிரி நிறைய இப்படி எல்லாமே இங்கே மாறும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி நம்மளோட செல்ஃபை நம்ம மாற்றிக்கொள்ளணுன்றது தான் நான் சொல்ல வரேன் இந்த ஹெல்த்தி வைஸ். இப்போ வந்து நான் இந்த orange powder for the juice and chia seeds and சில ஸ்டஃப்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுல, அப்போ நம்ம வந்து நிறைய ஜூஸ் வந்து நிறைய குடிப்போம். இங்கே கனடாவில் வந்து சம்மரும் எக்ஸ்ட்ரீம், வின்டரும் எக்ஸ்ட்ரீம். அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதால நம்ம வந்து கவனமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்.
ஸ்கின்னெல்லாம் வந்து டேன் ஆகிறது, அடுத்து பாடி வந்து வெயிட் போடுறது, அந்த மாதிரி அது